சார் மேக்ஸிமம் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வாங்குற லேண்ட் வர கஸ்டமர் 3 lakhs இருந்தா போதும் சார். அரை கிரவுண்ட் வாங்குற கஸ்டமருக்கு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறேன் சார். அவங்க வாங்குற லேண்ட்ல முதல்ல வீடு கட்ட முடியுமா பாப்பாங்க. நம்ம இடத்துல இமிடியேட்டா வீடு கட்டலாம். சப்போஸ் வீடு கட்டினா இங்க வந்து ரெண்டல் போகுமா பாப்பாங்க. இமிடியேட்டா நம்ம இடத்துல வாடகைக்கு போவாங்க. ரெண்டல் போவாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு வேலை கொடுக்குற டைட்டில் பார்க்க நம்ம ப்ராசஸ்ல அடுத்து உங்களுக்கு 6 monthsல உங்களுக்கு ஓபன் ஆக போகுது. அப்ப இமிடியேட்டா வந்து இங்க வாடகைக்கு போக முடியும். இன்னொரு கஸ்டமர் என்ன பாப்பாங்க, இல்ல சார் நான் வாங்கிட்டேன், நாளைக்கு நான் நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு சேல் பண்ணும் அப்படின்னா எனக்கு சேல் பண்ணி தருவீங்களா, இல்ல இதை விட ரேட் கம்மியா வைப்பீங்களான்னு கஸ்டமர் கொஸ்டின். ஓப்பனா சொல்றேன், நம்மகிட்ட ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் கஸ்டமர் நம்பி வாங்கிட்டாருன்னா அடுத்த மாசமே அவரு சொல்றதுதான் ரேட்டு. இது பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, அது 24 feet ரோடு. இந்த வேரியேஷன்ல நம்ம ரோடு எல்லாமே சிமெண்ட் ரோடு, எல்லாமே ரோட் டெவலப்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளவு பாருங்க, எல்லாமே நல்லா சிமெண்ட் ரோடு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்டோட நம்ம பண்ணிருக்கோம் சார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால், ஸ்ட்ரீட் சோலார் ஸ்ட்ரீட் லைட், ஈப்-லைன் எல்லாமே நம்ம டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கூல்ஸ் எல்லாமே 10 minutes ரீச்சபிள் இருக்கு. வேலம்மாள் ஸ்கூல், மகாதேவி வித்யா மந்திர் ஸ்கூல், அது எல்லாமே கேந்திரி விகார் ஸ்கூல், RMK மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அது எல்லாமே இன்னும் பப்ளிகேஷன் CBSE இன்டர் ஸ்கூல் எல்லாம் நம்ம சைட்டை சுத்தி 10 minutes ரீச்ல இருக்கு. SA இன்ஜினியரிங் காலேஜ், வேல்டெக் காலேஜ், சவிதா காலேஜ், ACS காலேஜ், ஜெயா இன்ஸ்டிடியூட் காலேஜ். ஆவடியில ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவல்ங்க. ஊருக்கு மத்தியில, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி வீடு தான் இருக்கு இல்லையா, மெயின் ரோடுங்க. மெயின் ரோடு வந்து அப்படியே ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதோட இவங்க கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் உங்களால இங்க ஒரு லேண்ட் வாங்கிக்கிற முடியும். அண்ட் உங்களுக்குள்ள 8 to 10 lakhs இருந்துச்சுன்னா இங்க ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவே கட்டி தராங்க. எப்படி என்னன்றத டீடைலா இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம். வாங்க ஒண்ணா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற இந்த மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சார், தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பத்தின எல்லா விவரமும் சொல்ல போறாங்க. நம்ம ஒண்ணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன அப்படின்றத சொல்லிருங்க. சார் வணக்கம் சார், என் பேர் நாராயணசாமி. கிறிஸ்டோசிங் ப்ராப்பர்ட்டி நம்ம கம்பெனி பேரு. நான் கிறிஸ்டோசிங் ப்ராப்பர்ட்டில டைரக்டரா இருக்கேன் சார். இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்னங்க சார்? சார் இந்த நம்ம ப்ராஜெக்ட் பேர் மங்காலியா சிட்டி சார். ஆவடியில கண்ணாபாளையம் பக்கத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கு சார். ஓகே சார். உங்க சாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருப்பேன், வீடியோலயுமே கொடுத்திருப்பேன். நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க நம்ம அடுத்தடுத்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க சார், இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 15 ஏக்கர்ல 181 பிளாட் பண்ணிருக்கோம் சார். ஓகே. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு சார். ஓகே. இது பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, அது 24 feet ரோடு. இந்த வேரியேஷன்ல நம்ம ரோடு எல்லாமே சிமெண்ட் ரோடு, எல்லாமே ரோட் டெவலப்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு பண்ணிருக்கோம். ஓகே. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளவு பாருங்க, எல்லாமே நல்லா சிமெண்ட் ரோடு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்டோட நம்ம பண்ணிருக்கோம் சார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால், ஸ்ட்ரீட் சோலார் ஸ்ட்ரீட் லைட், ஈப்-லைன் எல்லாமே நம்ம டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இன்னொன்னு என்ன எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, சுத்தி பாத்தீங்கன்னா அப்படியே வீடுகள்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த பிளாட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ வீடு கட்டுறீங்கன்னா உடனே இங்கே வந்து குடியேறிக்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். டைரெக்டாக வந்து பார்க்கணும்னாலே சார் வாங்கணும்னாதே வரணுமா, பார்க்கணும்னாலும் வரலாம்ல? கண்டிப்பா பார்க்கணும்ல வரலாம் சார். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே கைட் பண்றோம். ஓகே. கீழே தெரிய நம்பரை கால் பண்ணுங்க, சார் டீம் எடுப்பாங்க, எடுத்தாங்க அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறவாங்க. சரிங்களா? ஓகே சார், சொல்லுங்க இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்றத சொன்னீங்க. இப்போ ப்ராஜெக்ட்டை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்கு, என்னென்னலாம் வரப்போகுது, அதை பற்றி சொல்லுங்க சார். நீங்க நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே 10 minutes ரீச்சபிள் இருக்கு. வேலம்மாள் ஸ்கூல், மகாதேவி வித்யா மந்திர் ஸ்கூல், அது எல்லாமே கேந்திரி விகார் ஸ்கூல், RMK மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அது எல்லாமே இன்னும் பப்ளிகேஷன் CBSE இன்டர் ஸ்கூல் எல்லாம் நம்ம சைட்டை சுத்தி 10 minutes ரீச்ல இருக்கு. ஓகே. அதை விட்டு காலேஜ்னு பாத்தீங்கன்னா SA இன்ஜினியரிங் காலேஜ், வேல்டெக் காலேஜ், சவிதா காலேஜ், ACS காலேஜ், ஓகே, ஜெயா இன்ஸ்டிடியூட் காலேஜ், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து 10 minutes ரீச்சபிள் இருக்கு சார். ஓகே. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து 10 minutes ரீச்சபிள்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், நேர்பேர் சூப்பர் மார்க்கெட், உங்களுக்கு பொண்ணு சூப்பர் மார்க்கெட் எல்லாமே 10 minutes ரீச்சபிள்ல தான். நம்ம அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே நம்ம 10 minutes ரீச்சபிள் தான் இருக்கு. ஓகே சார். அப்புறம் இந்த போக்குவரத்து வசதிகளுக்கு என்ன பண்றது? போக்குவரத்து வசதின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து மெயினா வந்து இந்த பூந்தமல்லி மெட்ரோ ஜஸ்ட் 15 minutes ரீச்சபிள் போக முடியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தீங்கன்னா பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன், இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 minutes ரீச்சில் ஆயிடலாம். ஆவடி பஸ் ஸ்டாண்டு, இந்து காலேஜ் பஸ் ஸ்டாண்டு, உங்களுக்கு பட்டாபிராம் சேம் இதே டிஸ்டன்ஸா நம்ம இங்க இருக்கிற லொகேஷன் எல்லாமே
மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆயிடலாம். கைஸ் இப்போ கூட நாங்கள் ஆவடியில இருந்து தான் நாங்கள் வரோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் எக்ஸாக்டா, சீக்கிரமே வந்துடலாம், ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஓகே சார், இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்ன அம்யூனிட்டிஸ், வெளியே அம்யூனிட்டிஸ் எல்லாமே சொன்னீங்க. இருந்தாலும் இங்கே லோக்கல் பீப்புளாக இருக்கட்டும் அண்ட் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், இது ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைடு ப்ராஜெக்ட் தானா? நம்ம ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிளாட் சார். எல்லாமே சிஎம்டி ரெரா அப்ரூவ்ட் பிளாட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், சூப்பர் சார். கைஸ் பாருங்க, எல்லாம் ப்ராப்பரா வந்துட்டு எல்லா அப்ரூவ்டும் வாங்கி வச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லீகல் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் அவங்க தரதுக்கு ரெடியா இருக்காங்க. கரெக்ட் தாங்க சார்? கண்டிப்பா நாங்க டாக்குமெண்ட் வந்து நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஓகே, நீங்க லீகல் செக் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார், இன்னொரு முக்கியமான ஒன்று, எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று, கிரவுண்ட் வாட்டர் லெவலை பத்தி சொல்லிருங்க சார். நம்ம சைட்ல கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 அடி ரோட்ல பியூரான குடிநீர் கிடைக்கும். 100 அடி வரைக்கும் போர் போட்டிருக்காரு. கஸ்டமர் வந்து பூமி பூஜ்ஜம் போட்டிருக்காரு, போரும் போட்டிருக்கு. நேர்ல வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க, எங்க ஸ்வீட் வாட்டரே கிடைக்குதான், 50 அடியில தண்ணி கிடைக்குதுன்றப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தானே, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். கண்டிப்பா நான் அதை கேட்டே ஆகணும். இந்த ஏரியாவிலையுமே நிறைய இடங்களை வந்து சைட் பார்த்துருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து இங்க வந்து லேண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி என்ன யூனிக்கான பாயிண்ட் சொல்லுவீங்க? நம்மளோட பிளாட் பாத்தீங்கன்னா ஆவடியிலே 6 ப்ராஜெக்ட் பண்ணி 7வது ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் 7வது ப்ராஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இது மார்க்கெட்டிங் கிடையாது, நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட். ஓன் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட நம்ம வந்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா கம்மி ரேட்ல தான் கொடுக்குறோம். அதனாலதான் ஷார்ட் அண்ட் பீரியட்ல இத்தனை ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிட்டு நம்ம இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு 60% பிளாட் சேல் ஆயிடுச்சு. எல்லாமே ஃப்ரீ லான்ச்சிங்ல புக் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ லான்ச்சிங்ல பாத்தீங்கன்னா ரோடு போடாத முன்னாடி மண்ணு தர வச்சு கல்ல வச்சு புக் பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட. இப்ப எல்லாமே ப்ராப்பரா இருக்கு, எல்லாமே ப்ராப்பரா பாருங்க. நீங்க இப்ப வந்து வாங்குற கஸ்டமருக்கு உங்களுக்கு ரோடு போட்டாச்சு, எல்லாமே டெவலப்மெண்ட் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, ஆல்ரெடி ரெசிடென்சியல் டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்த பிளாட் நம்மளுக்கு தான் வீடு கட்டக்கூடிய இடத்துல தான் நம்ம பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு என்ன பிரைஸ் பண்ணி தரோம்னா, இங்க வந்து மார்க்கெட் வேல்யூ 3200 ரூபாய் போகுது. இன்னைக்கு நம்மள்ட்ட புக் பண்ற கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பிரைஸ் 2850 ரூபாயில இருந்து பண்ணி தரோம். பாருங்க, இவ்வளோ ஸ்பெஷலிட்டிஸ்க்கு மத்தியில் இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிற ஒரு ப்ராஜெக்டில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்னை லோக்கலில் இருந்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்துட்டு ரெடி டு ஆக்குபைடு லேண்டு தாங்க. நீங்கள் பக்கத்தில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப உங்களுக்கு தனியாக இன்டீரியர்லாம் தெரியாது, அப்படியே ஊர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுவே இங்கே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். இந்த இடத்துல இப்படி ரேட்டு கிடைக்கிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ரேட்டு சொன்னீங்க, சூப்பர். இப்போது எல்லாராலுமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது இல்லையா, லோன் எதிர்பார்ப்பாங்க, அதை பற்றி என்னன்னு சொல்லிடுங்க சார். நம்ம ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வர கஸ்டமருக்கு 80% 90% நம்ம லோன் பண்ணி தரோம் சார். ஓகே, அப்போ அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, இப்போ லேண்ட் வாங்கணும்னா நான் எவ்வளவு டவுன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார்? மேக்ஸிமம் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வாங்குற லேண்ட் வர கஸ்டமர் 3 lakhs இருந்தா போதும் சார். ஓகே, அரை கிரவுண்ட் வாங்குற கஸ்டமருக்கு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறேன் சார். இதுவே நான் வீடு கட்டுற மாதிரி இருந்தா வீடு கட்டி தரீங்களா? கண்டிப்பா சார், நாங்க இண்டிவிஜுவல் வீடு கஸ்டமைஸ் பண்ணி தரோம் சார். எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம கஸ்டமர் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கேக்குறாங்க, என்ன பட்ஜெட்ல கேக்குறாங்களோ அவங்க பட்ஜெட் ஏத்துக்க மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா 35 லட்சம் ரூபாயில இருந்து 700 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்கி 2 BHK வில்லா கட்டினா 35 லட்சம் ரூபாயில இருந்து வில்லா நம்மள்ட்ட ஸ்டார்ட் ஆகுது சார். அதுக்கு நாங்க வீடு கட்டுற மாதிரி ப்ராஜெக்ட் உங்ககிட்ட பண்றோம்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்? நம்ம மினிமம் 8 ல இருந்து 10 லட்சம் ரூபாய் நம்மள்ட்ட டவுன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி சார். வில்லாவோட சேர்த்து சொல்றது 8 ல இருந்து 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே உங்களுக்கு நம்ம 35 இருந்து 40 லட்சம் ரூபாய் வில்லா பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே சார், ஓகே சார். கைஸ் பாருங்க, இந்த மாதிரி உங்க கையில ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க லேண்ட் வாங்கிக்கலாம். அண்ட் 8 to 10 lakhs இருந்துச்சுன்னா சூப்பரான வீடு கட்டி தரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கும் மேல உங்களுக்கு நிறைய தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க யோசிக்கவே வேணாம், ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் டீடைல் அழகாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே சார், லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். என்னன்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டோட நான் வந்து உங்க லேண்ட் வாங்குறேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல அதை நீங்களே வேல்யூபிளா வித்து தருவீங்களா சார்? கண்டிப்பா. நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட ஒரு வாட்டி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வீடும் பண்ணி ஒரு கஸ்டமர் லேண்ட் வாங்கும்போது 3 முக்கியமா பார்ப்பாங்க. அவங்க வாங்குற லேண்ட்ல முதல்ல வீடு கட்ட முடியுமா பார்ப்பாங்க. நம்ம இடத்துல இமிடியேட்டா வீடு கட்டலாம். சப்போஸ் வீடு கட்டினா இங்க வந்து ரெண்டல் போகுமா பார்ப்பாங்க. இமிடியேட்டா நம்ம இடத்துல வாடகைக்கு போவாங்க. ரெண்டல் போவாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு வேலை கொடுக்குற டைட்டில் பார்க்க நம்ம ப்ராசஸ்ல அடுத்து உங்களுக்கு 6 monthsல உங்களுக்கு ஓபன் ஆக போகுது. அப்ப இமிடியேட்டா வந்து இங்க வாடகைக்கு போக முடியும். இன்னொரு கஸ்டமர் என்ன பார்ப்பாங்க, இல்ல சார் நான் வாங்கிட்டேன், நாளைக்கு நான் நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு சேல் பண்ணும் அப்படின்னா எனக்கு சேல் பண்ணி தருவீங்களா, இல்ல இதை விட ரேட் கம்மியா வைப்பீங்களான்னு கஸ்டமர் கொஸ்டின். ஓப்பனா சொல்றேன், நம்மகிட்ட ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் கஸ்டமர் நம்பி வாங்கிட்டாருன்னா அடுத்த மாசமே அவரு சொல்றதுதான் ரேட்டு. அது எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னா,
சார் இங்க வந்து எங்ககிட்டே கேட்டா கூட இன்னும் வந்து லிமிடெட் பிளாட் தான் இருக்கு. நாங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 1 மந்த்துக்குள்ள இந்த ஆடி மாசம் நாங்க சோல்டர் முடிச்சிருவோம். ஆடி மாசம் முடிச்சிட்டு போயிட்டோம்னா அடுத்து வர கஸ்டமர் கேட்கும்போது இங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 50 வீடுங்க வந்துடும் 6ல இருந்து 1 இயர்க்குள்ள. அப்போ கஸ்டமர் யாராச்சும் வீடு கேட்கணும்னா எங்க வந்து யாரை கேட்பாங்க? யாருக்கிட்டையும் லேண்ட் கிடையாது. கண்டிப்பா இங்க உள்ள கஸ்டமர் வந்து சார் இங்க ஒரு இடம் தான் சொல்லுங்க அப்படிங்கும் போது நீங்க சொல்றதா ரேட்டு. ஓகே. ஏன்னா அடுத்து யார்த்த கஸ்டமர் வந்து கேட்டா அடுத்த மாசமே கேட்டா கூட எங்கள்ட்ட பிளாட் கிடையாது, இந்த லொகேஷன்ல பிளாட் கிடையாது. பாருங்க அந்த அளவுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி உடனே வீடு கட்டிக்கிறலாம். அப்படி கட்டினாலுமே அதுக்கு ரெண்டல் பர்பஸ்க்கு விட்டோம்னாலும் சுத்தி வந்துட்டு அப்படி மக்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்றதா ரேட்டு, அந்த ரேட்டுக்கு வித்து தரதுக்கு ரெடியா இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு மேல என்னங்க வேணும்? உடனே நீங்க புக் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீடைலுமே சொல்லுவாங்க. அண்ட் பிடிச்சி போச்சுன்னா டவுட் ஆச்சுன்னா நீங்க டைரக்டாவே வந்துருங்க. சார் சொன்னதெல்லாம் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கே தெரியும்.